கன்னிராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசி கன்னிராசி என்றால் இந்த பலன்கள் உங்களுக்கானவை. அதாவது உங்க ஜென்ம ராசியில உங்களுடைய கன்னிராசி கன்னிராசினாலே எல்லாருக்கும் என்னென்ன, பா நீ யாருப்பா கன்னிராசி, உனக்கு என்னப்பா அப்படின்னு அப்போ தான் நமக்கு கோபமாக வரும். ஏன்னா எல்லாருக்கும் இந்த கன்னிராசின்னு எல்லாருக்கும் ஒரு சில விஷயங்கள் நீ யார் சொல்கிறாங்களே, நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. உத்தர நட்சத்திரம் கன்னிராசி, ஹஸ்த நட்சத்திரம் கன்னிராசி, சித்திர நட்சத்திரம் கன்னிராசி. அவன் கஷ்டம் அவனுக்கு, நீ சொல்லிட்டு போயிடுவ, உனக்கு என்னப்பா அப்படின்னு நீ சொல்லுவ, நான் படுற கஷ்டம் எனக்கு தானே தெரியும் அப்படின்றவங்களாம் இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கன்னிராசி பொறுத்தளவுக்கு திடமான மைண்டு என்னென்ன கொஞ்சம் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மைண்ட் அப்டக்கல் நிறையா இருக்குது. ரெண்டாவது, சில நேரத்தில் ஸ்திரத்தன்மை இருக்காது. சில நேரத்தில் ஸ்திரமான முடிவு எடுக்கிறதுல ரொம்ப சிரமப்படுவாங்க. அதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட பயப்படுவாங்க. என்னத்தை நம்ம போய் பேசி அசிங்கப்பட்டுட்டு வேணாம், நம்ம பார்த்துக்கலாம், நம்மளே செஞ்சுக்கலாம். ஒரு இடத்துல சில விஷயத்தை கேட்கணுன்னா கூட வாயை திறந்து சில இடத்துல கேட்கறதுக்கு கூட பயப்படுவாங்க. சில இடத்துல இப்போ நம்ம சில இடத்துல நம்ம போனோன்னு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், போடுறத சாப்பிட்டுட்டு நம்ம வந்துடும். சில பேர் சாப்பிட்டா கூட அதில் இடத்துல உப்பு கம்மியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி கேட்க மாட்டாங்க, போட்டால் தான் சாப்பிட்டு வரவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கக்கூடியவர்களாக உத்தர நட்சத்திரம் கன்னி ராசியில் நல்ல சிறப்பான நட்சத்திர ராசி தான். ஹஸ்த நட்சத்திரம் விநாயகருடைய நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் கன்னி ராசி கேள்விக்குறி, எல்லாத்துலேயுமே கேள்விக்குறி தான். சித்திர நட்சத்திரம் கன்னி ராசி ஜென்ம ராசியில் பிறந்த கன்னிராசி நேயர்கள் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையும் கேள்விக்குறி தான், வேலையும் கேள்விக்குறி தான். இவங்க பார்த்திங்கன்னா குழந்தைகள் சில பேருக்கு இருக்காது, சில பேருக்கு பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது, சில பேருக்கு பார்த்திங்கன்னா பிறந்துட்டோம் சரி இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு நல்லபடியாக போய் சேருவோம் அப்படிங்கிற மனநிலையில் தான் இருக்காங்களே தவிர, பிறந்துட்டோம் இனிமேல் ஒன்றும் ஜாதிக்க போகிறதில்ல, பார்ப்போம் நம்ம வாழ்க்கை எது வரைக்கும் போகுதோ போகட்டும் அப்படின்றவங்களா இருப்பாங்க சித்திர நட்சத்திரம். ஸோ இந்த கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா அழுத்தமான சிந்தனை, நல்ல டீப்பாக இருக்கும் சிந்தனைகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல சிந்தனைகள், தூய்மை உணர்வு, சுத்தமாக இருக்கணும், நல்லா இருக்கணும். அதே போல் நேர்த்தியான செயல்பாடுகள் இருக்கும். இதுதான் இந்த கன்னிராசிக்காரர்களின் அடையாளம். சிறப்பு நீட்டாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், பேச்சாக இருக்கணும். சொல்கிறாங்களே இந்த வடிவேல் படத்தை சொல்கிறாங்களே பேச்சாக இருக்கணும்னு சொல்லி, அது மாதிரி கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கும். இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன், அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஏன்னா கன்னிராசி, நானும் கன்னிராசி அதுக்கு தான். ஏன்னா இந்த கன்னிராசிக்காரர்கள் இப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா லைஃப்பில் அடியும் வாங்கியிருப்பாங்க, அதே சமயத்தில் அவங்க லைஃப்பில் ஒரு இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிறருக்கு முன் உதாரணமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்.